கொள்கைகளை இவங்கள் செயல்படுத்தும் போது அதை ஊடகங்கள் சொல்லும் போது இவங்களுக்கு கொஞ்சம் வலி ஒன்று வருகின்றது, தாக்கங்கள் ஒன்று வருகின்றது. ඒකෙන් බේරෙන්න ආණ්ඩුව පුරවැසියව දඩමීමා කළා මාධ්‍ය මර්ධනය කරනවා. அப்ப அதிலே இருந்து பாதுகாப்பு கொள்வதற்கு அரசாங்கம் என்ன செய்து மக்களை காட்டிக் கொண்டு ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் வந்து சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். මේකත් සමාජ මාධ්‍ය වේදිකාවල වගකීම් කියන එක එකවුන්ටබිලිටි නිසා කියන එක මේක සෝෂල් මීඩියා ලිටරේචර් එකේ තියෙනවා. මම කියන්නේ හැමෝටම සෝෂල් මීඩියා ලිටරේචර් එක හම්බෙලා තියෙනවා. ඒක කියව ගන්න පුළුවන්. OSA එකේ නැත්නම් මාර්ගගත ආරක්ෂණ පනත නැවත සංශෝධනයේ ගොඩ දාන්න බෑ. அப்ப இந்த OSA என்பது வந்து திருத்தம் செய்து நமக்கு எடுக்க முடியாத ஒரு சட்டம் ஒன்று. මේක ඇවිල්ලා මේකෙන් මුටි කරනකොට අපි නැගිටිනවට වඩා හොඳයි දැම්ම නැගිටලා ආණ්ඩුවට කියන එක මේක අවශ්‍ය කරන්නේ. அப்ப இதை தடை பண்ண சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும். ரைட். බොහොම ස්තුතියි. තොරතුරු දැනගැනීමේ අයිතිය, தகவல் திரட்டுவதற்கு உரிமை, මූලික අයිතිකාරකම් වල සීමාවක් තියෙනවා කියන එක කියනවා. அப்ப அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கின்றதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். මෙන්න මේ කියන සීමාවන් ටික අපිට තියෙනවා මේවා වාර්තා කරන්න. அப்ப நாங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிவிஸ்கள் எடுத்துதான் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். මම හිතනවා සමාජයක පැවැත්ම සඳහා කියන්නේ පුරවැසියාගේ අයිතිවාසිකම් සහ පුරවැසියාගේ ආරක්ෂාව වෙනුවෙන් මේ කියන මූලික අයිතිවාසිකම් ටිකේ සීමාව වෙනදක් කියනවා. அப்ப இதுல வந்து எந்த அளவு நாங்கள் இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதும் எந்த மாதிரி நேரத்தில் முக்கியப்படுறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியம். මම ඊට ඉස්සෙල්ලා කියපු කාරණාත් එක්ක මේවා කොච්චර ගැළපෙනවද කියලා බලන්න. ජාතික ආරක්ෂාව. அப்ப வந்து நாங்கள் சொன்ன விடயங்களுடன் இது எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டும். அது முக்கியமாக தேசிய பாதுகாப்பு, ජාතික සමගිය, அதே போல் தேசிய ஒற்றுமை, වාර්ගික ආගමික සහයෝගීතාව, இன மத வேறுபாடு இல்லாத ஒத்துழைப்பு, මහජන සෞඛ්‍ය විශේෂ කොරෝනා අවස්ථාව වගේ වෙලාවක பொது சுகாதாரம், සදාචාරය, ஒழுக்கம், අන්‍යයන්ගේ අයිතිවාසිකම්, அதாவது பிறரின் உரிமைகள், ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජයේ පොදු සුරාදනය, அதாவது பொது சமூகத்தில் பொது நலன், මෙන්න මෙතන පොඩි ගැටලුවක් තියෙනවා පාර්ලිමේන්තු වරප්‍රසාද කියන එක. அதாவது பாராளுமன்ற சிறப்பு உரிமைகள் வந்து මේ පාර්ලිමේන්තු වරප්‍රසාද වල මොනවා ඒගොල්ලන්ට ඕන තරම් බොරු කියන්න පුළුවන්. அப்ப இது வந்து இந்த பாராளுமன்ற சிறப்பு உரிமை என்ற விஷயத்துல வந்து பாராளுமன்ற போனவர்கள் வந்து வேண்டியமான பொய்யை சொல்லலாம். අපි මොකක් හරි කිව්වොත් අපි ඔය පාර්ලිමේන්තු වරප්‍රසාද කමිටුවට හමුවලා දඬුවම් කිරීමේ අයිතිය තියෙනවා. අපේ දැනුම මේ ඉතින් කියනවා සිවිල් සමාජ කට්ටිය, ඉගෙන ගන්න කට්ටිය, උගන්වන කට්ටිය, රාජ්‍ය සේවකයෝ ඕනේ කෙනෙකුට මේක බලපානවා. 14 එක වගක්. அப்ப வந்து இதுல வந்து இங்க வருகின்ற எல்லாருக்கும் இதில் உள்வந்து பாதிக்கப்படுகின்றது 14(1) என்ற தலைப்பு. මේක මම කියන්නේ මෙතන කොහොමද දන්නවා අය මම විශ්වාස කරනවා. මම දන්නවා. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லோருக்கும் இந்த 14(1) என்ற தலைப்பு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்தளவில் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, சோஷியல் மீடியா ரெகுலேட் பண்ண தான் வரும். சோஷியல் மீடியான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்க தான் வரும். என்னால் கூடுதலாக சோஷியல் மீடியாவினூடாக பாதிக்கப்படுற ஒருவர்ன்றதின் அடிப்படையில், சோஷியல் மீடியாவினூடாக கூடுதலாக பாதிக்கப்படுற ஒருவரின் அடிப்படையில் அது நல்லதும் இருக்கு. சோஷியல் மீடியாவால் கூடுதலாக பலனடைந்த ஒருவரும் நான் தான். என்றால் கூடுதலாக என்னுடைய செய்கிற வேலைகள், காணொலிகள் சோஷியல் மீடியாவுடாக வைரலாகி நாங்கள் பிரபலியம் அடைந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே நேரத்தில் பொய்யான விடயங்களை சோஷியல் மீடியாவுடாக பரப்பி அதில் பாதிக்கப்பட்டுள்ளதுன்றதின் அடிப்படையில் இதில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த சோஷியல் மீடியாவை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஆக்டின் கீழே ரெகுலேஷன் ஒன்று செய்ய வேண்டியது என்னுடைய நிலைப்பாடு, செய்ய தான் வரும். ஆனால் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்ன்றது அதுக்கான பதிலான்னு சொன்னால் இல்லை. இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த பொழுது இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு எதிராக கடுமையாக கொண்டு வரக்கூடாது, இந்த நாட்டிலே சட்டமாக்க கூடாது என்று கடுமையாக பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே நான் அந்த காலப்பகுதியிலே செயல்பட்டேன். ஆனால் அதிலே நாங்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னாங்க. இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இருக்கிற மிகவும்
ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினூடாக ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினூடாக ஃபார்ம் பண்ணுற கமிஷனுக்குரிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆர் மினிஸ்டர். President can recommend to the president, and then president will appoint. So end of the day, it will be the it will be whoever is in government who will appoint the person. So அதன் அடிப்படையில் அதாவது இதுக்கு இந்த பேர்கள் முன்மொழிகிறது அந்த குறிப்பிட்ட அமைச்சர், அந்த நேரத்தில் டிரான் அரசு இருந்தவர். அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஒரு கமிஷன் நாட்டிலே இருக்கிற சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுமாக இருந்தால் அது ஒரு அபாயமான நிலை வரும் என்பதற்காக நாங்கள் கடுமையாக இருக்கிறாங்க. ஆனால் அதிலே நாங்கள் அதுக்கு மாற்று வழியாக சொன்னது என்று சொன்னால் இதில் ஜுடிஷியரிக்கு இந்த பவர் கொடுக்கும். ஒரு பிரைவேட் பிளேன் நீங்கள் போய் உங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் உதாரணம் டாக்டர் ஸ்ரீநாத் ஊடககிரிவு, எங்களோட கந்தசாமி பிறகு எங்களோட எல்டிபிக்கு எதிராக ஏதாவது ஒரு மெலிஷியஸ் பொலியான கண்டென்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீதிமன்றத்தை நாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்க சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தினுடாக கமிஷனுக்கு கொடுக்காமல் ஒரு 5 பேர் கொண்ட கமிஷனுக்கு கொடுக்காமல் அதை லாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஜுடிஷியரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுகின்றதான் நாங்கள் கருத்து. அந்த வகையில் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரும் பொழுது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை ரிப்பீல் பண்ணுறது அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே இருக்கின்றது. அவங்கள பலமான நாடு ஏதோ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று இருந்தால் நல்ல காலம் இரவு போயிட்டார், இல்லாட்டி அவர் இருக்கக்கூடிய சொல்றது கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோலே இருந்தது நாங்கள் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை ரிப்பீல் பண்ணுவோம், பயங்கரவாத பிடிஏ ரிப்பீல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்போ ரிப்பீல் இல்லை, இப்போ ரீப்ளேஸ். அது மாதிரி ஆன்லைன் சேஃப்டி ஆக்டையும் நான் என்ன பொறுத்தளவில் ரிப்பீல் ஒரு நாளும் இவங்க செய்ய மாட்டாங்க. மேபி ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது எங்களுடைய இன்புட்டை நாங்கள் கொடுக்கக்கூடிய வகையாக நாங்கள் அந்த சமூகத்தில் இருக்கும் கருத்துக்களையும் உருவாக்கிக்கொண்டு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதன் மூலமாக அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் அந்த சட்டங்களை சொல்லுவோம். அதே போல இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் தொடர்பாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் சமூகத்திலே ஒருவர் சார்ந்து அவர்களின் தனி உரிமை சார்ந்த விடயங்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. அதுபோல தொடர்பான சட்டங்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதாவது நாணயத்துக்கு ஏற்பட்ட இருப்பதோடு இந்த சட்டங்களையும் ஏற்றும் போது நன்மையும் தீமையும் ஆகவே இந்த 2 விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் அந்த சட்டங்களை நாங்கள் ஏற்றுவோம். இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மூலமாக அந்த துறைகளில் உடற்கல்வியாளர்கள் மற்றும் ஏனைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறவர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அவர்களை அரசாங்கம் செய்து நாங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். அந்த கருத்துக்கள் மூலமாக சிறந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தவறான கருத்துக்கள் கடந்த காலங்களில் சமூக ஊடகங்களாக பரப்பப்பட்டு அதனூடாக பல கலவரங்கள் குழப்ப சூழ்நிலைகள் இந்த நாட்டிலே ஏற்படுவதை நீங்கள் யாரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே ஒரு கருத்து அது உண்மை தன்மையை அது சரியானதா என்பதை அந்த கருத்தை வெளியிடுவவர்கள் நிச்சயமாக கலந்து ஆலோசித்து அதை பற்றி சிந்தித்து நம்முடைய கருத்துக்களை வெளியிடும். அவை சில சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகள் ரீதியிலே நாங்கள் பல விடயங்களை நம்மால் எங்களை கூட தவறான இடத்தில் தவறான விதமாக சித்தரிக்கப்பட்டது. ஆகவே இதை பார்க்கின்ற அந்த ஊடகங்களை பயன்படுத்துகின்றவர்கள் அதை உண்மையான தகவல்களை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் சொன்னால் அந்த உண்மை தன்மைக்கும் பொய்க்கும் நிலையான இடவெளியோடு அந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது. ஆகவே ஒரு தனியாளரின் உரிமைகளையும் அவர்கள் தகவலையும் அதே நேரம் அவர்களது கருத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் எதிர்மறை தரப்பினர் அந்த கருத்தின் மூலமாக பாதிக்கப்படாதது அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே 2 விடயங்கள் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவர்கள் அது தொடர்பாக தங்களது தெரிவிக்கப்படும். இதிலே அவர்கள் இருக்கின்ற உரிமையை பாதுகாக்க
ஒரு சுதந்திரம் என்பது மூக்கு விரல் நுடி வரைக்கும் தான் அந்த விடயம் இருக்கிறது. ஆகவே அதை தாண்டிய சில செல்லாதவர்கள் நாங்கள் பாதுகாப்பு. அவை இந்த சட்டம் பல விதமான கருத்துகளோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் கருத்துக்களை வெளியிருந்து அதற்கான ஆணைக்குழுக்களை அமைத்து உங்கள் கருத்துக்களை நாங்கள் கேட்டதுதான் அந்த சட்டங்களை நாங்கள் திருத்திக் கொண்டோம். தற்போது இருக்கின்ற சட்டத்திலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் சில மாற்றிய சட்டத்தை கொண்டு வருகின்றோம். ஆனால் சட்டம் தொடர்பான தெளிவுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொள்கின்ற தரப்பிலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளம் சமூகத்தில் உதவியாளர்கள் சரியான சட்டங்களில் இருக்கின்ற விடயங்களை தெரிந்து கொண்டு அதற்கான கருத்தை வெளிப்படுத்துவது சிறப்பாக வந்திருக்கும். கடந்த காலங்களில் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்று ஊடகங்கள் உதவியாளர்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனோடு பல தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவை இவை அனைத்தையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மனித உரிமை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த விடயங்களை சிந்தித்துதான் விடயங்களை நாங்கள் கையாள முடியும். சமகால அரசியலாக இருந்தாலும் சரி, அதற்கு அப்பால் இருக்கின்ற கலாச்சார பொருளாதார விடயங்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூக ஊடகங்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாக மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதன் தாக்கம் எல்லா விடயங்களிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த சோஷியல் மீடியா லிட்ரேச்சரில் மிக பிரதானமாக இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் சம்பந்தமாக எனது கருத்தையும் பிரதிபலிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் சொல்வது போன்றோ அரசாங்கங்கள் தங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் இந்த விடயங்களை பயன்படுத்தி விடாமல், ஏனென்றால் மாற்றங்கள் சமகாலத்திலே உருவாக்குவதற்கு சமூக ஊடகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. எல்லா உலக நாடுகளில் இருக்கின்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரிதான், தற்போது தென்னாசிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மாற்றங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த சமூக ஊடகங்களின் பங்களிப்பும் அதனோடு இணைந்த ஊடகவியலாளர்களின் பங்களிப்பும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த விடயத்திலே இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் மூலம் சமூக ஊடகங்களிலும் சரி, ஊடகவியலாளர்களின் சரி, கருத்துக்களை நசிப்பதான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக எங்களுடைய குரல் மிக பிரதானமாக இருக்கும். ஆனால் அந்த விடயங்கள் தேவையா இல்லையா என்று பார்ப்பதோடு இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக தனி மனித தாக்குதல்கள் அல்லது பாலியல் சம்பந்தமான வன்முறைகள் அல்லது சிறுவர்களுக்கான வன்முறைகள் அல்லது சமூக கலாச்சாரங்களை மாற்றியமைப்பதற்கான பல்வேறு விடயங்கள் திட்டமிட்ட பல குழுக்களினால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு அப்பால் ஒருங்கிணைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்றும், எங்களுடைய மாற்று கருத்துக்களுக்கான அந்த அமைப்பின் பொறுப்பாளர் சொன்னது போன்றும், இதை கலந்தாய்வுகளின் மூலம் செய்வது மிகச் சிறந்ததாக இருக்கும். இன்று கூட எனது எதிர்பார்ப்பு, இதில் பல சட்ட நிபுணர்களும் பங்கேற்றிருக்க வேண்டும், சமூக அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்றன, அரசியல்வாதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள், மற்றும் பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் இருந்தாலும் இது துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த கருத்துக்களில் பங்கேற்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதிலே மிக ஒரு சிறப்பான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரசு கூட இந்த சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தன்னிச்சையாக சமகாலத்திலே 3-2 பெரும்பான்மை இருக்கின்றது என்பதற்கு அப்பால் சட்டங்கள் அல்லது நடைமுறைகளை கொண்டு வருகின்ற பொழுது அந்த விடயங்களை கலந்தாலோசித்து பல சமூக மட்டங்களில் இருக்கின்ற அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் ஊடாக அதற்குரிய சாதக பாதக நிலைகளை ஆராய்ந்து கொண்டு செய்வதுதான் மிக சிறப்பான விடயமாக இருக்கும். ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட. ஏனென்றால் இந்த அரசாங்கம் பல விடயங்களை முன்னின்று செயற்படுத்த முனைகின்றது. அந்த விடயங்கள் ஒரு பக்க சார்பானதாகவோ அல்லது சமச்சீரற்றதாகவோ அல்லது எதிர்கட்சிகளின் குரலை நசுக்குவதாகவோ
அல்லது சிறுபான்மையினர் இனத்தின் ஒரு தேவைகளை புறக்கணிப்பதாக இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த விடயத்திலே சகலரையும் ஒருங்கிணைத்து அது சம்பந்தமான கலந்தாய்வுகளை மேற்கொள்வதன் மூலம், அது சம்பந்தமான சட்ட நிபுணர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அது எல்லோராலும் வரவேற்கப்படுகின்றதாக, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆக்ட் சில நேரங்களில் ஒரு ஆட்சியின் நெருக்கடி சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அது எதிர்கருத்துள்ளவர்களை அல்லது அதற்கு எதிரானவர்களை தங்களுக்கு சாதகமான விடயங்களை அழுத்துவதற்காக அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் பல்வகையான தரப்பினரிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பொறுப்பான முறையிலே ரெண்டு பக்கமும் சம ரீதியாக ஆராய்ந்து, ஏனென்றால் ஒரு சிறுபான்மையினம் அல்லது ஒரு சிறுபான்மை சமூகம் எந்த அளவு பாதிக்கப்படாது இந்த சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா வகையான துறைகளின் சார்பாகவும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த விடயங்களிலே இந்த அரசாங்கம் பொதுவாக இலங்கை மக்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் சிறுபான்மையினர் சார்ந்த விடயங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பல விடயங்களை நிகழ்நிலை காப்பு சட்டங்களாக இருந்தாலும் பல்வேறு மற்ற சட்டங்களாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பு. உண்மையிலே இந்த சமூக ஊடகங்கள் பல்வேறு இடங்களிலே தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, தனி மனிதர்களை தாக்குவதற்காகவும், தங்களுடைய பாதுகாப்பான கடந்த காலங்களிலே நிகழ்த்தப்பட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகின்ற பொழுது அந்த சமூக ஊடகங்களின் மீதான நம்பிக்கையின்மை ஏற்படுகின்றது. அந்த இடத்திலே அதை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு சட்டம் நிச்சயமாக ஒவ்வொரு நாட்டிலும் தேவையாக இருக்கின்றது. அது உண்மையாக இன்றைய இந்த அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கின்ற செயற்பாடாக அமைய வேண்டும் என்பதுதான் எமது ஒரு அரசியல் சார்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக பல்வேறு வகையான பொருளாதார, கலாச்சார மற்றும் விழுமியங்கள் சார்ந்த விடயங்களை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு வகையான விடயங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. உண்மையாக இந்த விடயத்திலே எதிர்காலத்திலே இந்த சமூக ஊடகங்கள் ஊடாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது அது சார்ந்த விடயங்கள் பாரிய மாற்றங்களை உருவாக்க இருக்கின்ற சமூகத்தில் அந்த விடயங்களை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளாத வேளையிலே அது ஒரு துறை சார்பட்ட விடயங்களாக முன்னிற்கின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியான கைக்குள் அல்லது ஒரு மாற்றத்தினை மிக மக்கள் புரிந்து கொள்ளாத வகையிலே உருவாக்கிவிடும் என்ற விடயத்திலே இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தேவையாக இருக்கின்றது. கருத்து வெளியீட்டு சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 28 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், சந்திரிகாமையான காலத்தில் நான் 13-14 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும், ஜிஆர் தேவர்தன பிரேமதாஸ் ஆட்சி காலத்தில் நான் 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது உண்மையில் சில கட்டுப்பாடுகள் என்பது இருக்க வேண்டும். சில வழிகளில் பார்த்தால், சில விமர்சனங்களை பார்த்தால் 100% பொய்யான விடயங்கள், விமர்சனம் என்று சொல்ல முடியாது, அது குற்றம் சாட்டுகின்ற ஒரு பண்பு காணப்படுகிறது. சில வழிகளில் பார்த்தால் அந்த கருத்துகளுக்கும் உண்மைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சமூக ஊடகங்கள் சில வேளைகளில் மிகவும் மோசமான கருத்துக்களை பரப்புகின்றன என்று யோசிக்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்க போனால் மிகவும் அறிவியல் ரீதியாக சில விடயங்களை விமர்சிக்கின்ற ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த ஊடகங்கள் மிகவும் நாகரிகமான முறையிலும் அந்த விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்தில் கட்டாயமாக சில ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு கூட இந்த சமூக ஊடகங்கள் மிகவும் பங்களிப்பை செய்திருந்தன. சமூக ஊடகங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகவும் பங்களிப்பை செய்திருந்தன. அதாவது குறிப்பாக போராட்டத்திற்கான மக்களை திரட்சியாக ஏற்படுத்திக் கொள்வதிலும், புகையிரதங்கள் மூலமாக அந்த மக்களை கொண்டு இறக்குவதற்கும் கூட உண்மையில் அந்த சமூக ஊடகங்கள் பாரிய பங்களிப்பை செய்திருந்தன. அந்த இடத்தில் மோசமான ஒரு ஆட்சி, பங்குரோத்து நிலைக்கு நாட்டை கொண்டு போன ஒரு ஆட்சியை மாற்றி வைப்பதற்கு அந்த சமூக ஊடகங்கள் பாரிய பங்களிப்பை செய்திருந்தன. ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் நினைத்தபடி இந்த ஊடகங்கள் செயல்பட வேண்டும், அதாவது தங்களுக்கு துதிபாடுகின்ற ஊடகங்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
உண்மையில் இந்த துதிபாடுகின்ற ஊடகங்களை விட அறிவியல் ரீதியாக ஒரு முற்போக்கு ரீதியாக செயல்படுகின்ற ஊடகங்கள் தான் உண்மையில் அவசியமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது உண்மையில் மதிநுட்பமாக செயல்படுகின்ற அறிவியல் ரீதியாக செயல்படுகின்ற பிழைகளை தட்டி கேட்கின்ற அல்லது சுட்டி காட்டுகின்ற நிலையில் அந்த ஊடகங்கள் செயல்படுகின்ற போது அவற்றின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது மட்டுப்படுத்துவது அல்லது அந்த ஊடகங்களை அழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதேவேளை இந்த அம்மனமாக சில விமர்சனங்கள் செய்கின்ற ஊடகங்கள் இருக்கிறது. அம்மனம் என்று சொல்வது உங்களுக்கு விளங்கும். நிர்வாணமாக சில நிர்வாணமான கருத்துக்கள் மூலமாக மற்றவர்களை நோகடிக்கின்ற ஊடகங்கள் இருக்கிறது. அந்த ஊடகங்கள் சொல்வதை விட இந்த சமூக ஊடகங்களில் சில பிரதிநிதிகள் காணப்படுகின்றார்கள். பிரதிநிதிகள் என்று சொல்வது நான் நினைக்கிறேன் அந்த ஊடகத்திற்குரிய பண்புகளற்ற மிக மோசமானவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உண்மையில் கட்டுப்படுத்தப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது மிக பொய்யான கருத்துக்களாகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற கருத்தாகவும் உளவியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தி சாதாரண ஒரு சுகதேகியை சில வேளையில் அவர்களை என்ன பிளட் பிரஷர் இந்த அதாவது உயர்குருதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களை நோயாளியாக மாற்றுகின்ற ஊடகங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இதுதான் ஆபாசமான ஊடகங்கள் என்று சொல்லலாம். எனவே எனது பார்வையில் அறிவியல் ரீதியான முற்போக்கு ரீதியான மக்களை சரியான வழியில் கொண்டு செல்லக்கூடிய அல்லது ஆட்சியாளர்களின் கபட நாடகங்களை கபடத்தனமான செயல்பாடுகள் என்று நாங்கள் ஊடகங்களுக்குள்ள பார்க்கின்ற போது சம்பத் மனம்பரி அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். இந்த சம்பத் மனம்பரி எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு போலீஸாக இருந்திருக்கின்றார், ஒரு புலனாய்வாளராக இருக்கின்றார், ஒரு குறித்த கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி பிரிவில் ஒரு முக்கியஸ்தராக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரவிராஜன் கொலையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் இணைப்பு செயலாளராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல அவர் போதை வஸ்து முக்கிய ஒரு வர்த்தகராக இருந்திருக்கிறார். அதனோடு பாதாள உலக கோஷ்டியோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 7-8-10 பாத்திரங்களை வைத்திருக்கின்றார். எங்களுடைய பெரிய பிரமுகர்கள் சொல்லப்படுகின்றவர்களுக்கு இந்த சம்பத் மனம்பரி என்பவர் ஒரு பக்கபலமாக இடக்கையா வலக்கையா தெரியாது இருந்திருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் ஆளும் வர்க்கத்தினர் பயன்படுத்தி இளைஞர்களை இன்னொரு வர்க்கத்தில் பார்க்குமானால் இளைஞர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் அந்த இளைஞர்களை தூக்கி எறிந்து விடுகிறார். அந்த கஞ்சாண்டு சொல்லப்படுகின்ற அந்த ஒருவரை எடுத்துக்கொண்டால் அவரை பயன்படுத்தி இருக்கிறார் தங்களுடைய தேவைகள். நான் நினைக்கிறேன் தாமூரின் கொலை சம்பந்தமான விடயங்களை பயன்படுத்தி நம்ம மனைவி சொல்லுகின்றார், மகன் உண்ட சொல்லுகின்றார். இப்படி எல்லாம் பயன்படுத்தி போட்டு கடைசியாக அவர்களை தங்களுடைய தேவை முடிந்தவுடனே அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் மாறுகின்ற போது சுட்டுக் கொண்டு விடுகிறார். இளைஞர் வருங்கால இளைஞர்களை தப்பான தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு தங்களுக்கு மாறாக அவர்கள் உண்மைகளை சொல்ல போகின்றார்கள் என்றால் அவர்களை கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் காணப்படுகிறது. ஆக இந்த இடத்தில் ஊடகங்கள் இந்த விடயங்களை சமூக ஊடகங்களை நான் எடுத்து பார்க்கிற போது அடிக்கடி இந்த யூடியூப்பை பார்க்க சில உண்மைகள் நாங்கள் ஊகித்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் இப்போது உண்மைகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பெரிய கனவான்கள் போன்றும் அல்லது கனவான்களாக பெரிய மனிதர்களாக மதிக்கப்படுகிறார். ஆனால் நான் அடிக்கடி கேட்பது பாதாள உலக கோஷ்டியில் உண்மையில் பணிப்பாளர் நாயகம் யார் அல்லது ஈஸ்டர் அட்டாக் அல்லது இயக்குனர் திலகங்கள் யார்? பாதாள உலக கோஷ்டியில் பணிப்பாளர் நாயகம் யார்? டைரக்டர் ஜெனரல் பாதாள உலக கோஷ்டி. அடுத்ததாக ஈஸ்டர் அட்டாக் நடந்திருக்கு. இதுல பிடிபட்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இந்த புள்ள முக்கியங்கள் எல்லாம் பிடிபட்டிருக்குது. அதாவது இந்த எய்தவர்களுக்கு அம்புகள் போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஈஸ்டர் அட்டாக் இயக்குநர்கள் யார்? இயக்கியவர்கள் யார்? இன்னும் பிடிபடவில்லை. அவங்க எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை காப்பு சட்டத்தை கடந்து உண்மைகளை இந்த சமூக ஊடகங்கள் கொண்டு வர வேண்டும். சிலர் அரசுக்கு துணிபாடுகின்ற ஊடகமாக இருக்கிற போது அவர்களுக்கு சம்பளங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் சில ஊடகங்கள் துணிந்து நின்று இப்படிப்பட்ட பல விடயங்களை அக்குவர் ஆணிவராக வெளிப்படுத்தி வருகின்றன. எனவே அப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு வேண்டும். எனவே நேர்கடினமான நேர்த்தியான விடயங்களை வளர்க்கக்கூடிய விதத்திலும் எதிர்மறையான தன்மைகளை களையக்கூடிய விதத்திலும் இந்த ஊடகங்கள் செயற்படுகின்ற போது அந்த ஊடகங்களை பாதுகாக்க வேண்டும். உண்மையில் மாற்றுக் கொள்கைக்கான
அமைப்பு நான் பார்க்கின்றேன். பல விடயங்களில் அரசின் எதேச்சாதிகாரமான விடயங்களை எதிர்த்து நின்று கருத்துக்களை முன்வைக்கின்றபடியால் உலகில் இந்த ஊடக அமைப்பின் சார்பாகவும் சில முற்போக்கான விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் ஊழல், மோசடிகள், கொலை, கொள்ளை, கப்பம் இப்படிப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் உண்மையில் எதிர்க்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லுகின்ற பல முற்போக்கான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான கொலையாளிகள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொண்டும் கூட சில பேர் காவல்துறையில் கண்டு காணாமல் இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தில் ஓரளவு நான் பார்க்கின்றேன். மறைந்திருந்தவர்கள் பலர் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் மோசடி செய்தவர்கள் அல்லது கடத்தல் கப்பம் செய்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பிடிபட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் அவர்களை பிடிபட்டு வைத்துவிட்டு பிறகு அவர்களை வெளியில் திறந்து விட்டார். இந்த விடயங்களை நாங்கள் உண்மையில் ஆதரிக்க வேண்டும் என்றால் இந்த ஊழல், மோசடிகள், லஞ்சம், கடத்தல், கப்பம், சித்திரவதைகள், கொலைகள் இப்படியான விடயங்கள்ல இந்த சமூக ஊடகங்கள் அநேகமான விடயங்களை தங்களோட உயிரை கூட துச்சமாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது இப்படியெல்லாம் உண்மைகளை ஒளிந்திருக்கின்ற, மறைந்திருக்கின்ற அல்லது இருட்டில் கிடக்கின்ற உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற ஊடகங்களின் போக்குகளை, நோக்குகளை கடைசி வரையிலும் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது ஆப்பு வைக்கின்ற நிலையிலோ களத்தில் சுருக்கப்படுகின்ற நிலையிலோ இருக்கக்கூடாது. முற்போக்கான விடயங்களை யார் செய்தாலும், அது எந்த கட்சி செய்தாலும் ஆதரிக்கக்கூடிய விதத்திலும், பிற்போக்கான விடயங்களை அசுரபலத்தோடு இருக்கின்ற இந்த ஏஆர்ஏவர்தனா ஒரு தடவை 6-5 பெரும்பான்மையோடு இருந்தார். ஏஆர்ஏவர்தனா 168 ஆசனங்கள்ல 140 ஆசனங்களோடு இருந்தார். ஏஆர்ஏவர்தனா அவரை காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த பயங்கரவாத ஆட்சி இந்த எத்தனையோ ஆண்டுகள் நிலைத்திருந்து கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்ற முடியாமல், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இந்த ஊடகங்கள் காத்திரமான கருத்துக்களை சொல்கின்றன. ஆகவே இந்த கருத்துக்களும் வரவேற்கக்கூடியது. குறிப்பாக ஒரு 5 நிமிஷம் கடந்து நினைக்கிறேன். ஆகவே நான் எனது பேச்சை நிறுத்துகின்றேன். உண்மையில் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தின் குரல் வலையை அழுத்தி ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது. நல்ல விடயங்கள், நல்ல பண்புகள், ஜனநாயகத்தை மெருகூட்டுகின்ற பண்புகள் இருக்க வேண்டும். அம்மனமான, நிர்வாணமான, ஆபாசமான கருத்துக்களை வெளியிடுகின்ற சில பச்சை அல்லது கொச்சை ஊடகங்கள் இருக்கின்றன. இப்படியான கருத்துக்கள் களையப்பட்டு நல்ல விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டம் அமைய வேண்டும். அதற்கான குரல்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் எந்த விதமான தயக்கமின்றி நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். දෙක මේවා ගැන කොළඹින් එළිය සාකච්ඡාව ඉතාම අඩුයි. அப்ப இதை பற்றி கொழும்புக்கு வெளியே இதை பற்றி கலந்துரையாடல் செய்வது மிக குறைவாக இருக்கின்றது. ඒක නිසා අපි උත්සාහ කරනවා අපේ තියෙන කැපැසිටි එකත් එක්ක මේක යම් විදිහකට සමාජගත කරන්න විශේෂයෙන් පාර්ලිමේන්තු නියෝජනය කරන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් එක්ක මේ සාකච්ඡා කරන්න පළාත් සභාවල් ආදී සභාවල් සාකච්ඡා කරන්න යම් උත්සාහයක් අපේ තියෙන කරමින් ඉන්නවා. அப்ப முக்கியமாக நாங்கள் கொழும்புக்கு வெளியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்களுடன் மக்களுடன் இதை பற்றி கலந்துரையாடல்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ඉතින් ඒ අවස්ථාවක් තමයි මම හිතන අද මඩකලපේදී ඔබ අපි හමු වෙන්නේ. அப்ப அதிலே ஒரு நாள் தான் நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் நாங்கள் எல்லோரும் சந்திக்கல, இதை கலந்துரையாடுவது இல்லை. அநேகமாக පාර්ලිමේන්තුවේ ඒ කතා වෙන අඩුයි. முக்கியமாக பாராளுமன்றத்திலே அதை அப்படி கலந்துரையாடுவது, ஆலோசனையை கூறுவது குறைவு. ඒක තමයි personal data protection act. அது personal data protection act. அதை நான் கலந்து கூறுவேன். ඒක මම හිතන්නේ දකුණු ආසියාවේ දැනට තියෙන යම් ප්‍රශස්ත නීතිමය ලියවිල්ලක් කියලා අපි පිළිගන්නවා. මේ සම්බන්ධයෙන් පරීක්ෂා කරන விசேஷாட்டையும் விசேஷம் பிரிக்காமல் தேவை. அப்போ முக்கியமாக இந்த விடயம் தென்னாசியா பகுதியில் கொஞ்சம் அதாவது உயர்ந்த ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். இதை பற்றி ஆய்வு செய்யும் ஆட்களுடைய நான் அதை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். திருப்பியும் மீண்டும் ஒரு பிரச்சனை கேள்வி வந்து வருகின்றது. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் එකයි ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் එකයි ළඟ තිබ්බොත් එම දෙක හැප්පෙනවා හැම වෙලාවෙම. அப்ப இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டும் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டும் நாங்கள் கிட்ட வச்சா இது
ஒன்றுக்கொண்டு ஃபைட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்றை உருவாக்கும். උදාහරණයක් data protection act එකේ මිනිසුන්ගේ information and data ආරක්ෂා කරන්න යෝජනා කරනකොට அது டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து முக்கியமாக பர்சனல் தகவல்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும் போது online safety act එක විශේෂයෙන් මිනිසුන්ගේ විතරක් නෙමෙයි වෙනත් මත දරන වෙනත් දේශපාලන මත දරන මිනිසුන් හඹාගෙන ගිහිල්ලා වැරද්ද අපරාධයක් කරලා ගඩුවක් කරන තමයි උත්සාහය. அப்ப இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்ல இருக்கிறது வந்து அந்த தகவல்கள் மட்டும் இல்லை மாற்று கருத்துக்களை சமூகத்தில் உருவாக்குற மக்களை தேடி கொண்டு போயிட்டு அவங்களை வந்து தண்டிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று தான் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட். මේ ඝට්ටනේ තියෙනකොට කොහොමද කියන ප්‍රශ්නේ අපිට ඇවිල්ලා තියෙනවා. ඒක අපි යෝජනාවක් අපි කමිෂන් එකට දීලා තියෙනවා. මේ ප්‍රශ්නෙට කොහොමද අපි උත්තරයක් හොයන්නේ? அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்து நமக்கு வந்திருக்கின்றது. அந்த கேள்வியும் நாங்கள் வந்து அந்த கமிட்டிக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்றால் எவ்வாறாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்றது பற்றி அதில் நாங்கள் கூறியிருக்கின்றோம். මේ සියලු සාකච්ඡාවන් සම්බන්ධයෙන් අපිට අලුත් සාකච්ඡාවක් කරලා තියෙනවා. ඒක තමයි නැෂනල් මීඩියා පොලිසිය. அப்ப இது எல்லாம் இது நடக்கும் போது திருப்பி நேஷனல் மீடியா பாலிசி வந்து உருவாகி வந்திருக்கிறது. මේක මේ ආණ්ඩුව මේ ගෙනාවුවට නෙමෙයි. முக்கியமாக என்ன அரசு கொண்டு வந்த விடயம் இல்லை இது. එකක් ගෙනාවේ OSA වගේ. OSA மாதிரி இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது. ඩීප්ලි සහ ට්‍රාන්ස්පරන්සි කිසිම එහෙම ලොකු සාකච්ඡාවක් සහ විශේෂඥ අදහස් එහෙම සාකච්ඡාවකින් තොරව එකපාරට zero කියලා ඩ්‍රාෆ්ට් එකක් යනවා. அப்ப முக்கியமாக வந்து கடுமையான ஆலோசனைகள் இல்லாமல் கடுமையான கலந்துரையாடல்கள் இல்லாமல் டிரான்ஸ்பேரன்சியும் இல்லாமல் திருப்பி ஒரு விடயத்தை அவங்க கொண்டு வந்து இருக்கிறார்கள். මේ සම්බන්ධයෙන් අත්‍තරම අපි හම්බුනාම අමාත්‍යවරයා වර්තමාන ආණ්ඩුවේ ඒ වගේම DG හම්බුනාම අපේ අදහස් අපි කියලා දෙනවා. මුලින්ම වර්කින් ජර්නලිස්ට්ගේ කියලා තියෙනවා. அதே போல் இதை பற்றி எழுதியும் இருக்கிறோம். அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க உறுப்பினர்கள் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். நம்மளுடைய கருத்துக்களை அவங்களோட பரிமாறி கொண்டு இருக்கின்றோம். මේ ඔක්කොම තියෙන්නේ මම මේ කිව්ව කාරණා ඔක්කොම තියෙන්නේ ලංකාවේ මිනිසුන්ගේ ප්‍රකාශනයේ නිදහස සම්බන්ධයෙන් යම් විදියකට ප්‍රශ්නකට අහන. அப்ப நான் இந்த பூர்ண எல்லா விடயங்களும் எடுத்தாலும் நமக்கு தெரியும் நம்மளுடைய கருத்து சுதந்திரம் கேள்விக்குறியான இடத்துக்கு கொண்டு போற இடத்துல தான் நாங்கள் இப்ப இருக்கின்றோம். ඒක නිසා මේක අර තැන් වලින් බලන්න නැතුව OSA එක, PDP එක, නැෂනල් මීඩියා පොලිසි එක ඒවා ඔක්කොම බලන්න වෙයි කියලා තමයි අපේ යෝජනා. இப்போது அப்படி முடியாமல் விட்டால் மனிதர்களை பாதுகாத்து கொண்டு வேலை செய்வது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சோசியல் மீடியாக்குள்ள நாங்கள் எவ்வாறாக அதை பாதுகாத்து கொண்டு வேலை செய்யணும் என்பது அதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த விடயம். அதிலே நம்முடைய பொறுப்பு என்றதுதான் அடுத்த விடயமாக இருக்கின்றது. இது கொஞ்சம் கஷ்டமான விடயம் என்பது எனக்கு தெரியும். ට්‍රැඩිෂනල් මීඩියා එක බැලුනා නම් ඒ සම්බන්ධයෙන් හරියට වැඩ කරන්න සෝෂල් මීඩියා එක කොහොමද වැඩ කරන්නේ කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. அப்ப நமக்கு தெரியும் மக்கள் අපේ වගකීම මොකද්ද? උදාහරණයක් Facebook එකේ අපි මොකක්ද පෝස්ට් එකක් දේශපාලනඥ කෙනා. එහෙමනම් අපි ලංකාවේ වැඩ තියෙන්නේ. දේශපාලනඥ කෙනෙක් පෝස්ට් එකක් දානවා අපි කොහොමද ඒක දානවා. அப்ப முக்கியமாக நம்முடைய பகுதியில் நாங்கள் சோசியல் மீடியா ටෙක් සම්බන්ධයෙන් ඉන්දියාව පැත්තේ තියෙන ගෝලීය දකුණේ නැත්නම් සවුත් වල තියෙන පොලේෂන් එක කොහොමද මේ වැඩේ කරන්නේ කියලා. அப்ப உலக ரீதியாக வந்து தென் பகுதிகளில் உள்ள நாடுகளுடன் நாங்கள் human rights value එක අපි ඊදවස්වල හිතමු value එක ඉස්ලාම් මීඩියාවට අඩු වෙන කියලා නෑ වගේ පතක්යක් පතලා තියෙනවා. அவர் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் இதை பாவிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, நம்மளை பாதுகாக்க வந்து எவ்வாறாக பாதுகாப்பு முக்கியமாகவே பாதுகாப்பை பற்றி விடயங்களை உள்ளடக்குவது என்பது. දෙක big tech කියලා කියන උදාහරණයක් ගත්තොත් මෙටා වගේ සමාගමක්, Google වගේ සමාගමක් අපි ගොඩක් ඉන්නවා. එයාලට තියෙන